ருக்மணி, உங்க மாமியாரையும் உங்க ஹஸ்பண்டையும் இன்னைய தேதியிலிருந்து உங்க சொத்துக்கும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் கார்டியனா இருக்க உங்களுக்கு முழு சம்மதமாமா? சம்மதம் சார். மிஸ்டர் பரசுராமன், சொல்லுங்க சார். ருக்மணியினுடைய ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாள் கார்டியனா இருந்தவங்க நீங்க. ஆமா. இப்போ சோலை அம்மாவும் கிருஷ்ணாவும் கார்டியனா இருக்க உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சார். அது மட்டும் இல்ல, சாட்சியே நான் தான். சார், அப்ப ருக்மணி கிட்ட சைன் வாங்கலாமா? வாங்கிருங்க. இந்தாங்க, அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. கொடுங்க சார். மேடம், நாங்க சைன் பண்ணோம். இங்க தான் சைன் பண்ணோம். ஆமா மேடம். பெருமாள் சார், இதுல சீல் வச்சிருப்பா. சரிங்க சார். ரிஜிஸ்டர் பத்திரம் நீங்க 2 பேரும் கார்டியனா இருக்க பதிவு பண்ணியாச்சு. இந்தாங்க, பத்திரமா வச்சுங்க. அம்மாடி ருக்கு, உன் கையால கொடுமா. இந்தாங்க. ஓ சரி சரி. அழக்கூடாது. அம்மா அம்மா. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க சார், நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். சரிங்க சார். சரி, நீ பாப்பா, நான் பார்த்து கிளம்பு போ. சோலையம்மா, இத்தனை வருஷமா ருக்மணி ப்ராப்பர்ட்டிக்கு நான் கார்டியனா இருந்தேன். அந்த பொறுப்பை இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த 500 கோடி ரூபாய் சொத்தையும் ருக்மணியையும் அவ குழந்தையையும் எந்த பாரபட்சமும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்கணும். கண்டிப்பா சார். நான் வரேன். சரிங்க ருக்மணி, வரமா? சரிங்க அங்கிள். ருக்மணி, இந்த பத்திரத்தை நீயே வச்சுக்கமா. ஐயோ இல்ல, இது உங்ககிட்டயே இருக்கட்டும். ஏமா பத்திரத்தை அவகிட்ட கொடுக்குற? டேய், போட்டு தாண்டா வாங்கணும். அதான பார்த்தேன். அது அம்மா அம்மா. டேய், ருக்மணி எங்கடா? கிச்சன்ல இருக்காமா. அம்மா, இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. 500 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஆயிட்ட. டேய், இப்ப நாம 500 கோடி ரூபாய் சொத்துக்கு வெறும் கார்டியன் தாண்டா. மத்தபடி இந்த சொத்துல எல்லா உரிமையும் ருக்மணிக்கு தாண்டா இருக்கு. இப்ப எழுதின பத்திரம் வெறும் பூட்டு போட்ட பெட்டி. அந்த பொட்டிக்கு சாவி ருக்மணி கிட்ட தான் இருக்கு. அவ மனசு வச்சாதான் இந்த பெட்டியை திறக்கவும் முடியும், மூடவும் முடியும். மத்தபடி இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லடா. முதல்ல எப்படியாவது ருக்மணி கிட்ட சாவி வாங்கணும்டா. அதாவது இந்த 500 கோடி ரூபாய் சொத்தை விற்கவோ அனுபவிக்கவோ நமக்கு உரிமை வேணும்டா. அதுக்குதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, அதுக்கு இப்ப என்ன பண்றது? இவ்வளவு நாள் என்ன பண்ணமோ அதையே செய்வோம். ருக்மணி மேல அன்பை பொழிவோம். அவ பலகீனத்தை பயன்படுத்திக்குவோம். அவளே வந்து, அத்தை இந்தாங்க, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு அவளே குடுக்கற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சொத்து பூரா நமக்கு தான். அப்புறம் நான் வச்சதாண்ட சட்டம். இது அப்படியே ஃபாலோ பண்ணலாமா? சரிம்மா, இப்ப என்ன பண்ண போற? அவ கிச்சன்ல தானே இருக்கா. இப்ப பாரு, வா. Wow.
ருக்கோ என்ன பண்ற நீ? போடு, கீழே போடு. என்னத்த நீ வா. வா வா சமைக்கணும் அத்தை. பரவாயில்ல வா. வாங்கறல. ஏம்மா அத்தை உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஆ. நீ எதுக்கு சமையல் வேலை எல்லாம் பண்ற? பேசாம குழந்தைய மட்டும் பாத்துக்க. ஐயோ இல்லத்த நான் சொல்றது கொஞ்சம் நான் கேளுங்களேன். சொல்றது நீ கேளுமா. நீ உட்காரு, உட்காரு, அத்தை உட்காருன்னு சொல்றேன்ல. சொல்றது கேளு. நீ நான் உட்காரு. எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். உட்காரு. நீ உட்காரு, உட்காரு. இத வந்துடுறேன். என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது? வாடி என் செல்லக்குட்டி. இந்தா குடி. ருக்கு, இனிமே குழந்தைய வச்சுக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ம். வேற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது. இது இந்த அத்தையோட அன்பு கட்டளை. ஆ. அத்தை இப்படி சொன்னா எப்படி அத்தை? அப்புறம் நான் குண்டு புஸ்டிக்கா மாதிரி ஆயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டேமா. பாரு, இப்பவே எவ்வளவு இழைச்சு இருக்க தெரியுமா? ஆ. நீ ஜிம்முக்கு போ, பியூட்டி பார்லருக்கு போ, ஷாப்பிங்க்கு போ, சினிமா, பீச்னு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. அதுதான் இந்த அத்தையோட ஆ. ஆசை. ருக்கு, அம்மா சொல்றதுதான் என் விருப்பமோ. உனக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வரும். உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் நானும் அம்மாவும் இருக்கோம். ஆமாமா, இன்னைக்கு என் கையிலே சமையல் பண்ணி நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ம். இங்க வா, வா, போருக்கு வா, போ, உள்ள போ. இப்படி உட்காரு. பொட்டாட்ட இங்கேயே உட்காந்துரு. நான் சமைச்சு இங்கேயே உனக்கு கொண்டு வந்துடுறேன், சரியா? அம்மா என்னம்மா சமைக்க போற? போட்டன 500 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி நான் சமைப்பனா? போடா, போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வா. அதான பார்த்தேன், நீ அது சமைக்கிறது அது. முதல்ல இவகிட்ட இருந்து அந்த மந்திர சாவிய வாங்கணும். டேய், எனக்கு மனசு சரியில்லடா. எனக்கும் தாம்மா மனசு சரியில்லை. உன் கூட குடும்பம் நடத்தணுங்கிற நினைப்பே இல்லாம ஷூட்டிங் ஓடிட்டு இருக்காடா. நடிக்கிறத விடுன்னு சொன்ன ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. அது பத்தாதுன்னு என்ன டச்சப் பொம்பளையே இருக்க வச்சு டார்ச்சர் பண்றா. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா பாக்குற மாதிரி அவளுக்கு டச்சப் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா போயிடுச்சு தெரியுமா? மா, உன் நிலைமையை விட என் நிலைமை ரொம்ப கஷ்டம்மா. என்ன புருஷனாவே நினைக்க மாட்டேங்கிறாம்மா. ஒரு அந்யோன்யமே இல்ல. அவளுக்கு தாலி கட்டினேன்னு தான் பேரு, வேற ஒண்ணுமே நடக்கல. நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்டா. பண்ணிட்டேம்மா. என்னடா முடிவு? ஒரு 10 நாளைக்கு மைனா கூட்டிட்டு எங்கேயாவது அனிமூன் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரியான முடிவுடா, செய். சரி வா, நம்ம மைனா கிட்ட இதை பத்தி பேசலாம். கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தா கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். தென்றல் பெண்ணே, இது காதல்தானடி. உன் கண்களோடு இனி மோததானடி. மைனா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டிவி ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ண. சொல்லுங்க, என்ன விஷயம்? இது நீயும் நானும் ஒரு 10 நாளைக்கு ஊட்டி, கொடைக்கானல் இல்லைன்னா சிங்கப்பூர் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமாம்மா, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காமிச்சு கேட்டோம். இந்த 10 நாளும் ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாருமா. என்ன இப்படி சொல்றீங்க? நல்ல நாள் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாம்மா, உனக்கும் மதனுக்கும் கோயில்ல கல்யாணம் ஆனதோட சரி, வம்சம் விருத்தி ஆகணும்,
ஆ, ஆ, அதுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல காரியம்மா. நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இந்த 10 நாளும் நல்ல நாளுன்னு ஜோசியர் சொன்னாருமா. மைனா 10 நாள் தான். அப்புறம் உனக்கு ஓகேனா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வேர்ல்ட் டூர் கூட போயிட்டு வந்துடலாம். நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? வேற யார் முடிவு பண்ணணும்? நான் முடிவு பண்ணணும். நீயும் சேர்ந்து முடிவு பண்ணு. என்னால இங்க வர முடியாது. சரிம்மா, வெளியூரெல்லாம் வேணாம். இந்த வீட்லயே சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே இங்கேயே வச்சுக்கலாம். அதுவும் நடக்காது. அப்படின்னா எப்பதான் நடக்கும்? அதையாவது சொல்லு. இப்பதானே புது படத்துக்கு சைன் பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அது சரி, அதுக்கும் நம்ம குடும்பம் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கே, படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்னால பிரேக் ஆயிடக்கூடாது. அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம். இந்த குடும்பம் நடத்துறது, ஃபேமிலி, ஹஸ்பண்ட் இதெல்லாம் எனக்கு செகண்டரி தான். இப்படி சொன்னா எப்படி மைனா? வேற எப்படி சொல்றீங்க? இப்ப குடும்பம் நடத்தணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் குழந்தை வேணும்னு சொல்லுவீங்க. அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கிட்டு எனக்கு பதிலா நீங்களா நடிப்பீங்க? சொல்லுங்க மதன், எனக்கு பதிலா உங்க அம்மாவை நடிப்பாங்க. மைனா, நீ இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா மைனா, புருஷனோட ஆசை புரிஞ்சு நடத்துக்கிறத விட உனக்கு ப்ரொடியூசரோட அக்ரிமெண்ட் தான் முக்கியமா? ஆமா ஆமா, எனக்கு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. எனக்கு அதுதான் முக்கியம். இல்ல மைனா, நீ சொல்றது எனக்கு நியாயமா படல. இங்க பாரு, எனக்கும் உனக்கும் முதல்ல குழந்தை பிறக்கணும். அதுதான் என்னோட தேவை. மதன், உங்களுக்கு ஒரு குழந்தை தான் வேணும்னா நேரா ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போய் ஒரு ஆர்ஃபனை தத்தெடுப்போம். லெட்ஸ் இட் அப். இட்ஸ் as simple. எதுக்குமா நம்ம தத்து எடுக்கணும்? உனக்கு குழந்தை பிறக்காதா என்ன? இல்ல மதன் தான் கழுவுனா? எதுக்காக அனாவசியமா அனாத குழந்தையை போய் தத்து எடுக்கணும்? சரி மைனா, உனக்கு இந்த படத்துல எவ்வளவு பணம் தருவாங்களோ அதை விட 2 மடங்கு பணம் நான் தரேன். நீ இப்பவே இந்த படத்தை கேன்சல் பண்ணு. ஸ்டாப் இட். என்ன படத்துக்காக நடிக்கிறவன்னு சீப்பா அட போடுறியா? நான் யார் தெரியுமா? குவாலியர் ராணி. எனக்கு நீங்க பணம் தரீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, இப்பவே தூக்கி போடுறேன். நடிக்கிறது நான் ஒரு தொழிலா மட்டும் நினைக்கிறேன், ஒரு தவமாவே நினைக்கிறேன். நடிப்பு கலையில குவாலியர் ராணி மைனா சாதிக்க கிளம்பிருக்கேன். என்ன ஒரு சராசரி குடும்ப பொண்ணா குழந்தை குடும்பம்னு குப்பை கொட்ட சொல்லாதீங்க. அப்ப இதான் உன் முடிவா? இது மட்டும் இல்ல, இன்னொரு முடிவும் எடுத்திருக்கேன். என்ன? கெட் அவுட். மைனா, அது பேசாதீங்க. நீங்க 2 பேரும் என் முன்னாடி நிக்கவே நிக்காதீங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போறீங்க. மைனா, வாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்க. என்ன மைனா, சின்ன விஷயத்துக்கு போய் நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? சின்ன விஷயமா? இல்ல, நீங்க எனக்கு செட் ஆக மாட்டீங்க. நான் ரொம்ப சுதந்திரமானவ. ஏன் சுதந்திரத்துல யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது. புருஷங்கிற உரிமையில என்ன அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது மதன். ஜஸ்ட் லீவ். மரியாதை போயிடுங்க. டேய் மதன், இப்ப என்னடா பண்றது? எங்க போறது? எல்லாம் முன்னாலதான். நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? சிவனேன்னு சும்மா இருந்தேன். என்கிட்ட வந்து மதன் எனக்கு மனசு சரியில்லடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். சும்மா கடந்த சங்க ஊதிக்கிறதான ஆண்டிங்கிற அந்த கதையை அடிச்சு போ. ஐயோ, ஏன் என்ன இப்படி தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியம்மா? இங்க பாரு, மைனா இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. டேய், அவதான் மூஞ்சில அடிக்காத கொரியா நம்மள குப்பை மாதிரி தூக்கி வெளில போட்டாளே. அவ அப்படி பண்ணா நம்ம அப்படியே போயிடுறதா? நமக்கு வேற வழியே இல்லம்மா. நம்ம இந்த வீட்டுக்குள்ளதான் போய் ஆகணும். எப்படிடா உள்ள போறது? எப்படி போறேன்னு மட்டும் பாரி போவா. என்ன இன்னும் போலையா நீங்க? ஒரு நிமிஷம் கீழே வா. ஒரு நிமிஷம் வான்றல வா. What? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? என்ன பார்த்து எப்படி உன்னால கோவப்பட முடிஞ்சது? இந்த மாதிரி கேவலப்படுத்ததான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அது எப்படி என்னால போக முடியும்? எனக்கு வேற வழி தெரியல.
மைனா 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 ப்ளீஸ் மைனா ப்ளீஸ் மைனா ப்ளீஸ் சொல்லு மைனா 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 மன்னிச்சிடு சொல்லு என்ன மன்னிச்சிடு சொல்லு அப்பதான் நான் எந்திரிப்பேன் ப்ளீஸ் 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 மைனா Get up! I said get up! அம்மா மைனா மன்னிச்சிட்டமா இல்ல நான் உங்களை மன்னிக்கணும்னா இந்த தாம்பத்தியம் குடும்பம் நடத்துறது ஹனிமூன் அது இது இதெல்லாம் ஐயோ நான் வாயே திறக்க மாட்டேனே போதுமா அந்த பயம் இருக்கட்டும் உள்ள வாங்க மம்மி எப்படி சீ வெக்கமா இல்ல என்னடா பொழப்பு இதெல்லாம் செல்ல குட்டி. அத்தை பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டா பண்ணணும். ருக்கு இன்னும் என்னென்ன செய்யணும்னு சொல்லுமா, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுவோம். பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நம்ம சொந்தத்துல யாருமே இப்படி கொண்டாடி இருக்க கூடாது, அந்த மாதிரி கொண்டாடிடுவோம். சரிங்க அத்தை. எனக்கு உன் சந்தோஷம் தாமா முக்கியம். ருக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இல்ல, ஒருத்தரையும் விட்டுற கூடாது. எல்லாருக்கும் சொல்லியாச்சு அத்தை. ஆனா ஒரே ஒரு விஐபிக்கு மட்டும்தான் சொல்லணும். விஐபியா? ஆமாங்க அத்தை, அவங்க விஐபி தான். அவங்க மட்டும்தான் பாக்கி. அவங்க வந்தாதான் நம்ம பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனே சிறப்பா இருக்கும். அது யாருமா விஐபி? அவங்க வந்தாதான் விழா சிறப்பா இருக்கும்னு சொல்ற. அவங்க யாருன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். எனக்கு யாரும் ஞாபகத்துக்கு வரலமா, நீயே சொல்லுமா. நோ 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 நோ, இப்போ நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறோம். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நானே தெரிஞ்சுக்குவேனா? ஆமா அத்தை, அவங்கள பார்த்ததும் நீங்க பயங்கரமா ஷாக் ஆகி ஆச்சரியப்பட போறீங்க. அப்படியா? பார்க்க தானே போறீங்க. டிரைவர் இங்கதான், ரைட்ல திரும்பி ஃபர்ஸ்ட் வீடு. அதோ இங்கதான் இங்கதான். ருக்கு, இது யார் வீடுமா? இதுதான் தி கிரேட் கலெக்டர் அர்ச்சனா ஐஏஎஸ் ஓட வீடு. ஆமா ருக்கு, இங்க எதுக்கு நாம வந்திருக்கோம்? அத்தை, ஃபங்க்ஷனுக்கு இவங்க வந்தாதான் நம்ம பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கும். ருக்கு, இவங்க நமக்கு என்ன சொந்தமா பந்தமா? இவங்கள எதுக்கு நாம கூப்பிடணும்? இவங்களை கூப்பிட்டு நம்ம பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல இவங்க தான் விஐபி நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, நம்ம சொந்தக்காரெல்லாம் கோச்சுக்கோங்கம்மா. அத்தை, அப்படியெல்லாம் யாருமே கோச்சுக்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள கௌரவமா தான் பாப்பாங்க. கலெக்டர் அர்ச்சனா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றதுனால நமக்கு தானே அத்தை பெருமை. ருக்கு, எதுக்கும் குழந்தையோட அப்பா கிருஷ்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுலாமா, அதுக்கப்புறமா வந்து இவங்களை கூப்பிடலாம். அத்தை அத்தை அத்தை, அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார் அத்தை. பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கலெக்டர் அர்ச்சனாவை முக்கிய விருந்தாளியா நான் கூப்பிட்டிருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் சந்தோஷம் தான் படுவாரு. இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, இவங்கள பத்தி அவர் பெருமையா சொல்லாத நாளே இல்ல. அத்தை, நீங்க கூட சொன்னீங்கல்ல, இவங்க கூட சேர்ந்து எனக்கு பிரசவம் ஆனதுனாலதான் குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு, இப்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அது மட்டும் இல்லாம இந்த தடவை நீங்க பேரப்புள்ளையோட தான் வீட்டுக்கு போவீங்கன்னு அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட சொன்னதா நீங்க தானே சொன்னீங்க. அவர் சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சு. இவ்ளோ நல்லவங்களை விட்டுட்டு எப்படி அத்தை பாப்பாவோட பேர் வைக்கிற விழாவை நடத்த சொல்றீங்க? எனக்கு கலெக்டர் அர்ச்சனாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து நம்ம பாப்பாவை வாழ்த்தணும் அத்தை. அவங்க வாழ்த்து நம்ம பாப்பாக்கு கண்டிப்பா தேவை அத்தை. நீங்க எதுவுமே சொல்லாம என் கூட வாங்க அத்தை. அவங்கள கூப்பிடுறதா முறை. வாங்க அத்தை.
கடவுளே, இது என்னப்பா சோதனை? உள்ள பொண்ணுரங்க வேற இருப்பானே. என் மருமகளுக்கு இந்த குழந்தை ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான்ப்பா எங்களுக்கு துணையா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு கை பாத்துறேன். இருக்கு, இருமா, அத்தை வர்றேன். போலாம். ம். மேடம், உள்ள வரலாமா? மேடம், அடே, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சாரி மேடம், உள்ள வந்துட்டு வரலாமான்னு கேக்குறேன். இதுவும் உங்க வீடு மாதிரி தான், பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.